Hi, hello, vanakkam and welcome to Bigg Boss Season 7. Bigg Boss Season 7ல 73வது நாளுடைய ரிவ்யூ தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நாள்ல என்ன நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு சுருக்கமா சொன்னா டிக்கெட் டு ஃபினாலே போறதுக்காக ஒரு சூப்பரான டாஸ்க் வந்து பிக் பாஸ் வச்சாரு. என்ன அப்படின்னா டான்ஸ் மாரத்தான். பிக் பாஸ் வீட்ல இருக்கவங்களும் சரி ஆடியன்ஸான நம்மளும் சரி இந்த டாஸ்க்குக்காக ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது டாஸ்க் என்ன அப்படின்னா நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு ஹீரோ ஹீரோயின் அந்த ஒரு கேரக்டர் வந்து உள்ள இருக்கவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த கேரக்டர் மாதிரி ட்ரெஸ்ஸும் கொடுத்துருவாங்க. அவங்க அந்த நாள் ஃபுல்லாவே அந்த கேரக்டராகவே வாழணும். அதை தாண்டி அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு போடும்போது போய் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடணும். அதை தாண்டி ஒவ்வொரு ஹவுஸ்மேட்டுக்கு வந்து காசு கொடுத்தாங்க. டம்மி காசு இருக்கு இல்லையா, அந்த காசை கொடுத்துருந்தாங்க. யாரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கோ உங்களால எவ்வளவு காசு கொடுக்க முடியும் அந்த காசை கொடுக்கலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. இவங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டர்லயும் ஒரு சில பேர் வந்து சூப்பரா வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா எந்த சீசன்லயும் பண்ணாத மாதிரி கடைசியில பிக் பாஸே வந்து இவங்க எல்லாமே டென்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த டாஸ்கையும் வந்து குட்டையை கொலைப்புட்டாங்க. ஒரு கட்டத்துல ஏழை இப்படி பண்றீங்க கிறுக்கு மெண்டல் பயலுகளா செத்த பயலுகளா அப்படின்ட்டு பிக் பாஸ் சொன்ன அளவுக்கு இந்த டாஸ்க்ல இவங்க கடைசியில பண்ணி ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓபன் பண்ணா ரெண்டு பசங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு கையை கழுவிட்டு இருக்காங்க. பேக் சைடு தான் காட்டுறாங்க. அட யாரா அந்த ரெண்டு பசங்க க்ளோஸ்ல போய் பார்த்தா ஒன்னு பையன் ஒன்னு பொண்ணு. அதாவது லுங்கி கட்டிட்டு இருந்தனால ரெண்டுமே பசங்க ஒன்று நினைச்சிட்டேன். ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் தான் லுங்கியை கட்டிக்கிறாங்க, நைட்டியை மாத்தி போட்டுக்கிறாங்க, பசங்க நைட்டி போட்டுக்கிறாங்க, பொண்ணுங்க லுங்கியை கட்டிக்குது, இப்படி தானே சுத்திட்டு இருக்காங்க. ஸோ விஷ்ணு என்ன சொல்றாருன்னா பூர்ணிமா கிட்ட, நேற்று எனக்கு கனவுல சரவண விக்ரம் டைட்டில் வாங்குற மாதிரி கனவு. கமல் சார் வந்துட்டு இப்படி அவன் கையை தூக்கி காட்டிட்டு இருக்காரு. ஐயோ எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி வந்து பதறி எந்திரிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. என்னடா நம்ம சும்மா சொல்ற மாதிரி அவன் டைட்டிலுக்கு போயிடுவானோ அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வந்தா ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் வீடியோ எல்லாருமே கலந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல கூல் சுரேஷ் வந்து பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இந்த வீட்டுல யாரை நம்பதுனே தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வீட்டுக்கு போயிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னு ரீசன் கேட்டதுக்கு, விஜய் வந்து காலையில வாக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன சொல்றான் அப்படின்னா, உனக்கு வந்து வெளியே நிறைய சப்போர்ட் இருக்கு, நீ வீட்டுக்கு போகணும்னு சொன்னாத, உனக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவனே வந்து அன்னைக்கு சாயந்தரம் வந்து என்ன நாமினேட் பண்றான். அதாவது அவன் அந்த முகத்துல நம்புறதா இல்ல இந்த முகத்துல நம்புறதா, எந்த முகத்தை நம்பதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதாவது பர்சனலா சொல்றது வேற, கேம்ன்றது வேற. கேம்ல வந்து கடைசி ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் மாத்தி நாமினேட் பண்ணி தாகணும், ஒருத்தர் வந்து விளையாடி தான் ஆகணும். இதுல என்ன இருக்கு, அது புரிஞ்ச ஒரு பேசுறாரா புரியாம பேசுறாரான்னு தெரியல. சோ இதுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து பேசிட்டு இருக்காரு. அவங்களும் ஒரு சில கருத்துக்கள்ல சொல்றாங்க, என்ன கேம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் புரிஞ்சுக்காம என்ன கேம் இது போங்க உங்களால நம்பவே முடியல அப்படின்றாரு. அப்படியே பாத்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தா பொழுது வெடிஞ்சிருது. ஏதோ பேங்க்ல கொள்ளடிக்கு போன மாதிரி குறு நீங்க பாத்துட்டு சுத்திட்டு கிடந்தாப்புல. என்னடா பண்றாரு இந்த மனுஷன் அப்படின்னு பார்த்தா அங்கிருந்து ஒரு சேரை கொண்டு போயிட்டு மேலே ஏறிட்டு இருக்காரு. சீசன் 1லயோ 2லயோ பரணி பண்ணிருப்பாரு இல்லையா, அந்த விஷயத்தை பண்றதுக்காக இவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு மேல இங்க இருந்து ஆகாது, வெளியே குதிச்சு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு பண்ணாரா, இல்ல நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணா மக்கள் மனசுல வந்து ரெஜிஸ்டர் ஆயிருவோம், எப்படி இன்ன வரைக்கும் நம்ம பரணியை சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நம்மளும் ரெஜிஸ்டர் ஆயிரும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணாரா அப்படின்றது எனக்கு தெரியலப்பா. இவர் சேரை போட்டு ஏறிட்டு இருக்காரு. மணி போயிட்டணும், என்னன்னா பண்ற இறங்கி வானா அப்படின்ட்டு ஒரு கட்டத்துக்கு ஏற முடியல. அதனால இறங்கி வந்துட்டாப்புல. இறங்கி வந்து மணி அட்வைஸ் பண்றாப்புல, ஏன்னா இப்பெல்லாம் பண்ற, கீழே வந்து என்ன ஆகுது, கை காலம் ஒஞ்சி போயிடும், போய் தூங்கணும் அப்படின்ட்டு சொல்லிடுறாப்புல. கூல் சுரேஷும் தூங்க போயிடுறாப்புல. அந்த மனுஷன் தூங்க போயிட்டாரு. அதை பார்த்த மணிக்கு என்ன இந்த மனுஷன் இப்படி பண்றான் அப்படின்ட்டு கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது தினேஷ் அந்த இடத்துக்கு வராப்புல. தினேஷ் நான் அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நீ ஆட்டின்னு சொல்லிடாத, காலையில எழுந்து உச்சா போயிட்டு அந்த பக்கம் வரேன், கூல் சுரேஷ் நான் சேர தூக்கிட்டு போனாரு, நானும் எக்ஸசைஸ் பண்ண தான் போறாரு நினைச்சேன், பார்த்தா மனுஷன் சட மேல ஏறிட்டாப்புல. அதை பாரு அவ்வளவு ஹைட்டு ஏறிட்டாப்புல, இன்னும் 2 ஸ்டெப் வச்சிருந்தா வெளியே ஏறி குச்சிருக்கலாம், அந்த ஹைட்டு ஏறிட்டாப்புல. அதுக்கப்புறம் நான் தான் சொல்லி போய் தூங்க வச்சுட்டு வந்தேன், இது யார்ட்டி சொல்லிடாதீங்க அப்படின்ற மணி வந்து தினேஷ்க்கு சொல்றாப்புல. கொஞ்ச நேரம் கழிச்சு, எப்பா கூல் சுரேஷ் பாப்பா கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு அப்படின்னு பிக் பாஸ் கூப்பிடாப்புல. ஏப்பா 70 நாளுக்கு மேல இருந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் கம்முன்னு இருக்க வேண்டியதானே, என்னப்பா குரங்கு சேட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்க, கீழே விழுந்தா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து சொன்னாப்புல. இவர் வந்துட்டு, பிக் பாஸ் நான் பொழைக்க தெரியாத பிக் பாஸ், நான் பொழைக்க தெரியாதவன், என்னால் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி அழுதாப்புல. அதை தாண்டி உடனே நான் வந்து திரும்ப இது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதாவது உண்மையான ரீசன் இருக்கு, என்னால் அங்கே இருக்கவே முடியல, எனக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குன்னா பிக் பாஸ் வந்து கேட்டுருந்தா கண்டிப்பா வந்து சொல்லி அவர் வந்து பவா செலவு அமைச்சிருப்பாங்க. ஆனா இவர் அதெல்லாம் கேட்கல, ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண மட்டும் ட்ரை பண்றாரு. உடனே பிக் பாஸ் கிட்ட வந்து சாரி கேட்டாப்புல. அவரும் சரி போயிட்டு கேம் விளையாடுங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்றாப்புல. என்னடா காலையிலேயே வந்து இந்த கூல் சுரேஷ் அழுதுட்டு இருக்காப்புல, சரி என்ன பெருசா சம்பவம் பண்ணலாம் அப்படின்ட்டு பிக் பாஸ் வந்து அந்த லெட்டர் அனுப்பிச்சு விட்றாப்புல. இதுதான் இந்த சீசனுடைய டான்ஸ் மாரத்தான் டாஸ்க் அப்படின்னு சொல்றாப்புல. எல்லாருமே ஹாப்பி ஆயிடுறாங்க. அதாவது அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் கொடுப்போம், ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கேரக்டர் விஜய் அஜித் அப்படின்ட்டு ஒருத்தருக்கும் ஒரு கேரக்டர் கொடுப்போம், அந்த கேரக்டரான காஸ்டியூமையும் கொடுப்போம், அந்த நபர் வந்து அந்த கேரக்டர்லேயே இருக்கணும். அதை தாண்டி வந்து காமனா ஒரு சாங் வந்து பிளே பண்ணுவோம். அந்த சாங் பிளே பண்ணா கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து கார்டன் ஏரியாக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் எந்த ஆக்டர் நீங்க வந்து போட்டிருக்கீங்களோ அந்த ஆக்டரோட பிலிம்ல இருந்து ஒரு சாங் வந்து பிளே பண்ணுவோம், நீங்க போய் ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. 3 கரன்சி வந்து கொடுப்பாங்க. 3 அப்படின்னா 50 ரூபாய், 100 ரூபாய், அப்புறம் வந்து 500 ரூபாய், 3 டைப் ஆஃப் கரன்சி
கரன்சி வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க யார் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அவங்களுக்கு எவ்வளவு கரன்சி கொடுக்குறீங்களோ அது காரணத்தை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. இந்த டாஸ்க்ல 3 பேர் வந்து நீங்க செலக்ட் பண்ணும். ஒன்னு வந்து அதிக கரன்சி அதிக காசு வச்சிருக்கிற நபர் வந்து ஒருத்தர் வின் பண்ணுவாங்க. இன்னும் 2 பேர் வந்து அந்த கேரக்டர்லயே அந்த நாள் ஃபுல்லா யாரு வாழ்றாங்க அவங்கள ஹவுஸ்மேட் வந்து நீங்களே வந்து ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. கூடவே விஜய், அர்ச்சனா நீங்க இந்த டாஸ்க்ல கலந்துக்கலனாலும் நீங்க வின் பண்ணீங்கன்னா அந்த பாயிண்ட்டை உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபருக்கு நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. விஜய் அர்ச்சனாவும் ஓகேன்ற மாதிரி தான் சொல்றாங்க. விஜய் ஓகேன்றாரு. அர்ச்சனா மூஞ்சில வந்துட்டு இப்படி சோகமா தான் இருக்கு. என்னால அந்த டாஸ்க்கை விளையாட முடியலையே, சரி வின் பண்ண முடியலையே அப்படின்றதுனால. ஏன்னா அவங்க நேற்று வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் போறதுக்கு. அப்படியே கட் பண்ணி எடுத்தா அவங்க கேரக்டருக்கான காஸ்டியூம் வந்துச்சு. அந்த காஸ்டியூம் வச்சு தான் இந்த கேரக்டர் இவங்க பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஒரு சில பேர் அந்த ஆக்டிவிட்டீஸ்லயும் பேசுற ஸ்லாங்லயே வந்துட்டு அந்த கேரக்டர் வந்து வெளிப்படுத்திருந்தாங்க. நிறைய பேர் வந்து இந்த கேரக்டரா அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து கொஸ்டின் மார்க் போற அளவுக்கு தான் சில பேர் பண்ணியிருந்தாங்க. மேக்னாவை பார்த்துட்டு வரட்டுமா? நைட் 1 மணிக்கு கூடுவா? 1 மணிக்கு 1 மணியை கூப்பிடலாம், ஒரு பிரச்சனை. 2 மணிக்கு கூடுவா? இதுல இருந்து இவங்க 2 பேரோட கேரக்டர் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணிருக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். அடாதவங்க சூர்யா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சூர்யாவோட கேரக்டர் வந்து மணி பண்றாப்புல ஹாசினி. அது என்னது ஹாசினி அப்படின்ட்டு வரலே சந்தோஷ் சுப்ரமணியம் ஹாசினியை வந்து யார் ரவீனா பண்றாங்க. ஆசினி மாதிரியா இருக்கு, முழு பூசணி மாதிரி இருக்கு. சரி ஓகே, அடுத்த கேரக்டர் யார் என்ன பண்றாங்க பார்க்கலாம். பேய் இருக்குன்றாங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்குன்றாங்க, பயந்தாங்குலிங்க. இந்த 2 கேரக்டரும் எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க. மாப்பு மாப்பு வச்சிட்டா நாப்பு. ஒன்னு வடிவேல் சார் கேரக்டர், இன்னொன்னு வந்துட்டு கண்ணா அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு மீதி கோப்பப்படுற பொம்பளையும் நல்லா வந்ததா சரித்திரமே இல்லை. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஒன்று சூப்பர் ஸ்டார் கேரக்டர். ஓகே, யார் இதில் நல்லா பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அடுத்த கேரக்டர் யாருன்னா பொறி கலைஞ் பூமி அது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். ரொம்ப பழைய காமெடி. சரி ஓகே, காமெடி இருக்கட்டும். விஷ்ணு வந்துட்டு பொக்கிரி படத்தில் வர விஜய். யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதுறது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ், நான் தான் தமிழ். அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். தளபதியோட கேரக்டர் போக்கிரியில் வந்து வேற லெவலில் பண்ணியிருப்பாப்புல. ஸோ விஷ்ணு வந்து இந்த கேரக்டர் பண்ணுறாப்புல. என்னடா அர்ச்சனா அழுதுட்டு இருக்குது, இது என்ன கேரக்டர் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது கேரக்டரால அழுல, அந்த கேரக்டர் கொடுத்ததுக்காக தான் அழுதுட்டு இருக்குது. என்னன்னா சீரியல்ல வில்லியே பண்ணிட்டு என்ன வந்து ஹீரோயினா காட்டிக்கலாம்னு சொல்லி வந்தா இங்கேயும் வில்லி கொடுக்குறாங்க அப்படின்னுச்சு. அந்த கேரக்டர்னா இல்லை இசுக்கு மாப்பிள்ள அப்படின்னுமே. சண்டைக்கோழி படம் தானே, சண்டைக்கோழி திமிரா விஷால் படம் சண்டைக்கோழி தான் நினைக்கிறேன். அந்த படத்தில் ஒரு அக்கா வரும் இல்லையா, அந்த அக்காவுடைய கேரக்டர் கொடுத்துருக்காங்க. கூடவே இருக்கு இல்லையா அனன்யா, அதுக்கு என்ன கேரக்டர்னா பிசின் கேரக்டரா. அது பார்த்துலாம் நான் கண்டுபிடிக்கல, அந்த பாட்டு போட்டாங்க இல்லையா அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். சரி, அசின் கேரக்டர் அந்த வந்து அனன்யா பண்றாங்க. அர்ச்சனா ஸ்லாங் வருது என்னன்னு பாருங்க. இல்ல எனக்கு புரியல. டோராவின் பயணங்கள். இங்க உட்காந்துருக்கிற கூட்டத்தில் இருக்கிறவங்க கேரக்டர் கெட்டப் பார்த்தலாம் ஒண்ணுமே தெரியலப்பா. அதாவது பூர்ணிமா வந்து பிரியாமணியா, பருத்திவீரன் படத்துல வர பிரியாமணி. அப்புறம் மாயாவுக்கு வந்து என்னன்னா ஜீன்ஸ் படத்துல வர ஐஸ்வர்யா ராயா. ஐஸ்வர்யா ராய் மாதிரி மேக்கப் போட சொன்னா அது பாக்குறதுக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி இல்லை, ஐஸ்வர்யா ராயோட ஆயா மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவரு யாரு விஜய் வந்து மாதவனா. ஏய் இது பாரு, என்ன நீ தெரியுது இல்ல, இங்க பாரு நான் தான் உங்க மேடி பேசுறேன் அப்படின்ட்டு பேசுவார் இல்லையா. மேடியே டெல்லி கணேசா வாய்ஸ் என்ன வாய்ஸ்ன்னு தெரியல எனக்கு. அவர் வந்து மேடி கெட்டப் எனக்கு கடைசி வரைக்கும் தெரியலப்பா. அது கடைசியாக தான் சொன்னாங்க அது மேடி கெட்டப்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பேக மாட்டிட்டு இருக்க ரஜினி முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த புள்ளி கேங் இருக்கு இல்லையா, அவர் தினேஷை கலாய்க்கிறாங்க. ஏய் டோராவின் பயணங்கள் அங்க பாரு, டோராவின் பயணங்கள் அப்படின்ட்டு இவங்களுக்கெல்லாம் கலாய்ச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் சரவண விக்ரம் வாய் சும்மா இல்லாமல் போயிட்டு நீங்க என்ன டோரா பிஜி மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு சொன்னாப்புல. இந்த மாதிரிலாம் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, கலாய்ச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் கேரக்டருக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்களா அந்த பேரை கொடுங்க, இல்லைன்னா வந்து இது கழட்டி வச்சுட்டு நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாப்புல. அதுக்கு சரவண விக்ரமும் என்ன ஏன் சொல்றீங்க, அவங்க தான் சொன்னாங்க, அவங்களெல்லாம் கேளுங்க அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்லி சமாளிச்சு ஓடிடுறாப்புல. உடனே அந்த ஸ்டோர் வந்து ஒரு பெல் அடிக்கிறாங்க. பெல்லில் என்ன இருக்குன்னா அந்த கரன்சி காசு வந்து டம்மி காசு இருக்கு இல்லையா, ஒரிஜினல் காசு கிடையாது, டம்மி காசு வந்து கொடுத்துட்றாங்க. அந்த காசை எடுத்து அவங்க பேர்ல இருக்கவங்க கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. என்னடா காஜி நிக்சன் பக்கெட் எடுத்து ஒளி வைக்கிறான்னு பாக்குறீங்களா, நானும் என்ன கேரக்டரே தெரியாம ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் காதல் கொண்டேன் படத்துல வர தனுஷா. ஏன்னா அந்த சாங் வந்து டான்ஸ் ஆடி இருப்பான், அதை வச்சு தான் வந்து கெஸ் பண்ண இவர் வந்து தனுஷ்பா. இதுதான் பாட்டி. இது எந்த பாட்டியை கூப்பிடுது, என்னடா ஆயாவே ஒரு ஆயாவை கூப்பிடுது. அதாவது ஜீன்ஸ் படத்துல இருக்கிற ஐஸ்வர்யா ராய் கேரக்டரை படம் தான் நல்லா இல்ல.
சத்தியமா நல்லா இல்ல. அந்த கெட்டப்பும் நல்லா இல்ல. தொடப்பு பூச்சிக்கு கெட்டப் போட்டுட்ட மாதிரி இருக்குது. ஸோ அவங்க அங்கங்க இருந்துட்டு அந்த கேரக்டரா பர்ஃபார்ம் பண்ற பேர்ல நிறைய கொலை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேல இவங்க பர்ஃபார்மன்ஸை பார்க்க முடியாது. பாட்டை போட்டலாம். பிக் பாஸ் வந்து பாட்டை போடுறாப்புல ஏத்தி 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 நெஞ்சில் தீய ஏத்தி இந்த பாட்டு போறாரு. வாரணமாயிரம் சூர்யா கண்டிப்பா மணி போய் டான்ஸ் ஆடுவாப்புல. மணி பேசிக்காவே நல்லா டான்ஸ் ஆடுவாப்புல. ஸோ இந்த பாட்டுக்கு சூப்பரா டான்ஸ் ஆடினாப்புல. எல்லாருமே காசை கொடுக்கறதுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி ரவீனா போயிட்டு ஒட்டு மொத்தமா எடுத்து அப்படியே மணி கொடுத்துருச்சு. அதாவது மத்தவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், இல்ல காசு கடைசியில் மீத்து வச்சிருந்தா அதை கூட திருப்பி ஒரு கொடுத்துருக்கலாம். ஆனா ஒட்டு மொத்தமா கொடுத்துருச்சு. ஒரு சில பேர் வந்து மணிக்கு வந்து நல்லா ஆனே அப்படின்னு காசை கொடுத்தாங்க. ஒரு சில பேர் சுத்தமாவே கொடுக்கல. மாயா புண்ணியமெல்லாம் கொடுக்கவே கிடையாது. இப்படியே பார்த்துட்டு நின்று இருந்தாங்க. என் வீட்டுல ஏதாவது பிறந்த நாள் விழா இருந்தா கண்டிப்பா கண்டிப்பா மம்மி கண்டிப்பா வந்து பண்றேன். எப்பா இந்த ஒரு கேரக்டரை மறந்துட்டேன்பா. இதுதான் அந்த சிவகாமி தேவியா மகிழ்மதி சி ராஜமாதா அடாச்சி. அதுவும் இல்ல என்னது நீலாம்பரி படையப்ப ஓரத்துல நீலாம்பரி. ஏய் மின்சார கண்ணா, வயசானாலும் உன் அழகும் ஸ்டைலும் இன்னும் ஒன்று விட்டு போகல. தேங்க்யூ கூடவே போகுது. என்ன நான் டைலாக்ல பேசிட்டு இருக்கேன். அதாவது அவங்க வந்து ரம்யா கிருஷ்ணனாம்பா விசித்ரா வந்துட்டு ஒரு ரெட்டி அடிச்சேன்னா பொறி கிளங்கி பூமிக்குள்ளேயே போயிடுவேன். இந்த விஷ்ணு ஏன் உனக்கு இந்த ஒரே டைலாக புஷ்டா போல ஓங்கி ஆச்சுன்னா பொறி கலங்கி பூமி உள்ள போயிட்டு இவரு போய் தளபதி டைலாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அங்கிட்டு வில்லி வைக்கிற அர்ச்சனா என்னது நீங்க பொறிக்கல் வைக்கிறவங்களா? நாங்க ஒரு 5 பேர் இருக்கோம், போயிட்டு பொறிக்கல் ஏத்துனுவாங்க அப்படின்ட்டு கலாய்ச்சி விட்டுருது. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டை போடுறாங்க. இந்த பாட்டு என்னன்னா ஒரு மாலையில வெயில் நேரம் அழகான இலையுதிர் காலம். தயவு செஞ்சு நீ பாடாதரா, வேணாம் நீ வாயில் மட்டும் சொல்லு, நீ பாடாத அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. இந்த பாட்டு போடுறாங்க. அப்சல்யூட்லி எல்லாருக்குமே தெரியும் இந்த பாட்டுக்கு அஸ்வின் போய் டான்ஸ் ஆடுவாங்க. அஸ்வின் கெட்டப்ல இருக்கிற பிசின் போயிட்டு அண்ணன் டான்ஸ் ஆடுது. அந்த அளவுக்கு ஒருத்தா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் வந்து அதுவே அப்புறமா அழுவும், எனக்கு வந்து லாங்குவேஜே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுவும். அது டான்ஸ் ஆடுறது கூட இவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு சில பேர் போய் அந்த அம்மாவுக்கும் வந்துட்டு காசுலாம் கொடுக்குறாங்க. உடனே பிக் பாஸ் அடுத்த பாட்டை பிளே பண்றாரு. என்ன பாட்டு அப்படின்னா அடடா 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 என்ன ஏதோ செய்கிறாய். ஐயோ பாடாதரான்னு சொன்னா கேட்க மாட்டேங்குது. இந்த பாட்டை போட்டாங்க சந்தோஷ் படத்துல இருந்து. இதுக்கு யார் டான்ஸ் ஆடுவாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், ரவீனா தான். ரவீனா பேசிக்கா ஒரு டான்சர். அவங்களும் போயிட்டு சூப்பராகவே ஆடினாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ரவீனாவுக்கு காசு கொடுத்தாங்க. அது அசினி அப்படின்ற மாதிரி சிச்சிட்டே வந்து வாங்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த பாட்டை போட்டாங்க. இந்த பாட்டு யாருது அப்படின்னு பார்த்தா சிம்பு பாட்டு. தத்தே 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 அந்த தத்தைக்கெல்லாம் பத்து கரெக்டா பாடுறான்ல. இது வந்து கூல் சொல்லி சிம்பு கெட்ட போட்டுருந்தானா சத்தியமா தெரியல. நான் நினைச்சேன் என்ஜினியரிங் பத்துல வர ரோபோ கெட்ட போட்டுருக்காரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒரு சிம்பு கெட்டப்ப அவரும் போய் முடிஞ்ச அளவுக்கு ஆடினாப்ல. முன்னாடி வந்து மணி அப்புறம் விஜய் இவங்க வந்து கொரியா பண்ணி கொடுத்தாங்க. அதை பார்த்து முடிஞ்ச அளவுக்கு இவரும் ஆடினாரு. அதுக்கப்புறம் ஒரு சீன் பண்ணாப்லப்பா இவரு ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த காசு வந்து கொடுக்கணும் அப்படின்றது ரூல் இருக்கு. அந்த காசு வந்து அன்பளிப்பு கொடுக்கறது, காசு நம்மளும் வாங்கிக்கணும் அப்படின்னு இருக்கு. கூல் சொல்லி வேணாப்பா காசுலாம் வேணாப்பா நீங்களே வச்சுக்காங்கப்பா, அதாவது எனக்கு இந்த காசுலாம் வேணாம், எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீங்களும் வச்சுக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீனை போட்டாப்ல. அதுக்கப்புறம் எல்லாருமே அடப்பாய் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. இந்த டான்ஸ் மாதத்தான்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்களுக்கு ஒரு டாஸ்க் வைக்கலாம் அப்படின்ட்டு அடுத்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சுடுறாப்ல. என்ன டாஸ்க் அப்படின்னா மல்லிகை ஜாமான் வாங்கினாங்க இல்லையா, அந்த கடனை கட்டுறதுக்கான டாஸ்க். அதாவது அந்த டாஸ்க் வந்து ஒரு 17 பேர் விளையாடணும். 11 பேர்ல 7 பேர் பக்கம் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சீங்கன்னா நீங்க கடனை கட்டினீங்க. அப்படி தோத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த வாரம் பிக் பாஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு 2 பேர் போக மாட்டீங்க, ஒருத்தர் ஒரு கூடையோட தான் போவீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுறாப்ல. அதை தாண்டி இவங்க எல்லாமே அந்த கேம் விளையாட போறாங்க. என்ன மாதிரி கேம் அப்படின்னா ஒரு ரேம்ப் இருக்கும். இதுல வந்து பாலை உருட்டி விட்டு இந்த பக்கம் ஒரு கயிறுல அந்த பக்கம் கூட ஒன்று இருக்கும். இந்த கயிறுல கூடையை பிடிச்சி ஆடிட்டு பால் உருண்டு போறப்போ பக்கத்துல அந்த கூடை பக்கம் போறப்ப விட்டு அந்த கூடையில வந்து லாக் பண்ணணும். இந்த டாஸ்க் தான். இது ஓரளவுக்கு பொறுமையா விளையாடலாம், ஈஸியா விளையாடலாம். ஆனா இவங்க ஒரு 5 பேர் போயிட்டு ஸ்டார்டிங்ல ஒருத்தர் தான் ஜெயிச்சாப்புல, மற்ற 4 பேர் தோத்துட்டாங்க. அதோட கேம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்க தோத்துட்டீங்க, அடுத்த வாரம் ஒருத்தர் தான் ஷாப்பிங் போகணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிடுறாரு. என்னடா இந்த டாஸ்க்ல தோத்து போயிட்டீங்களே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்க கேப்ல அடுத்து மின்சார கண்ணா என் மண்ணா என்னாலே அப்படின்ற அந்த பாட்டு ரஜினி பாட்டு போட்டாங்க, படையப்பா பாட்டு போட்டாங்க. உடனே நீலாம்பரி அதாவது அந்த ரூல்ஸ் சொல்லிதாங்க 10 செகண்டுக்குள்ள அந்த ஸ்டேஜ்ல போய் ஆட ஆரம்பிக்கணும்னு. இந்த அம்மா ஆடி அசைஞ்சு ஒரு 20-30 செகண்ட் கழிச்சு தான் வந்துட்டு ஸ்டேஜ்ல ஆடிச்சு. பட் இருந்தாலும் அவங்க வயசுக்கும் அவங்க அந்த வெயிட்டை வச்சுக்கிட்டு சூப்பராகவே ஆடினாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. விசித்ரா வந்து டான்ஸ் வந்து சூப்பராக ஆடினாங்க. அந்த இடத்துல ரஜினி மாதிரி பண்றான்ட்டு போயிட்டு வந்து அப்பப்போ வந்து கோளாறு பண்ணிட்டு இருந்தாப்புல. அதுவும் பார்க்கறதுக்கு காம்போவா நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு இந்தாங்க காசை வச்சுக்குவாங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டு போனாங்க. ஒருத்தரும் அந்த காசை காரணங்களை சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. விசித்ரா வந்து சிரிச்சுக்கிட்டே மூச்சு வாங்கிட்டு அதை வாங்கிட்டே இருந்தாங்க. அந்த கேப்ல பிக் பாஸ் அடுத்த பாட்டை போட்டுட்டாப்ல. என்ன பாட்டுனா தொட்டு தொட்டு போகும் தென்றல் மேகமாக மாறாதோ. கரெக்டா தனுஷ் பாட்டு காதல் கொண்டேன் படத்துல இருந்து அந்த பாட்டை போட்டாப்ல. உடனே குடுகுடுன்னு ஓடி போய் இந்த பக்கெட்ல இந்த தண்ணியை தூக்கி ஊத்திக்கிட்டு டான்ஸ் ஆட வந்தான். இதுக்கான அந்த பக்கெட்டை போயிட்டாங்க ஒளி வச்சுட்டு இருந்த இவ்வளவு நேரமா போட்ட மாதிரி அப்பதான் நான் யோசிச்சேன். போயிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த தனுஷ் சாங் வந்து டான்ஸ் ஆனா ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே ஆடினா. பட் இந்த திறமெல்லாம் நிறையவே இருக்கு. வாய் தான்
அவனுக்கு ஓவர் நினைக்கிறேன். ஸோ சாங் சூப்பராக ஆடி முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அவனுக்கு வந்து காசுலாம் வந்து கொடுத்தாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வந்தா பூர்ணிமா வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு 3 பசங்களை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. மெயின்ஸ் வந்து அதாவது நான் சொல்ற இடத்துல நில்லுங்க, இப்படி கை வச்சு நில்லுங்க, நான் அப்போ வந்து கட்டி பிடிச்சிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து விஷ்ணு கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. விஷ்ணு அப்படியா சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஓகே சொல்லிட்டாப்புல. அப்படியே அங்கிருந்து கட் பண்ணி இந்த பக்கம் வந்தா மணி வந்து ரவீனா கிட்ட கேட்டுக்காப்புல, அதாவது நான் தான் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறேன், அதாவது ஒரு 1000 ரூபாயோ 2000 அந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்கலாம், நீ ஏன் எடுத்து ஒட்டு மொத்தமா கொடுத்துட்ட, அதாவது இது எனக்கு பார்க்கும்போதே தெரியுது நீ வந்து எனக்கு ஃபேவரட்டா பண்ற மாதிரி இல்ல ஒன் சைடா பண்ற மாதிரி இருக்கு, நிறைய பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க இல்லையா, இன்னும் யார் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு தெரியாது, நீ அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா, கொஞ்சம் காசை வச்சுட்டு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், நீ இப்படி பண்ணது எனக்கு பிடிக்கல அப்படின்னு மணி சொல்றாப்புல. இது ஏன் இஷ்டம், நான் வந்து ஃபுல்லா கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன், உனக்கு என்ன நான் அப்படிதான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த விஷ பாட்டில் வந்து சொல்லிடுது. எனக்கு தெரிஞ்சது ரவீனா வந்துட்டு சரியான அந்த சூனிய பொம்மை போல, சரியான விஷம், இது பண்றதுனால தான் பிரச்சனை இப்பெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. சரி நீங்க பேசுறதெல்லாம் போதும், அடுத்த பாட்டை போடுற அப்படின்னு பிக் பாஸ் பாட்டை போட்டு வராரு. என்ன பண்ணா அந்த பாட்டை போடுறாரு. விஷ்ணு குடு குடு போய் ஸ்டேஜில் ஏறி நம்ம நிக்கலாம் இப்படின்னு ஓடத்துக்குள்ள மணி அங்க நின்றுட்டு இருக்கா போல. என்னடா நீ நிக்கிற அப்படின்னா விஷ்ணு ஒரு ரியாக்ஷன் பார்க்கணுமே. உடனே பூர்ணிமா போயிட்டு மணி கிட்டே அப்படியே கட்டி பிடிச்சி கொஞ்சம் டான்ஸ் ஆடுது. அதுக்கப்புறம் என்னன்னா விஷ்ணு வரலான்னு பார்ப்பாரு அடுத்த லைனுக்கு. அங்க பார்த்தா விஜய் வந்துருவான். அடே என்ன தாண்டா புக் பண்ணியிருந்தாங்கடா வேற எவனா வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தாப்புல. 3வது லைன்ல வந்துட்டு நீ கொன்ன கூட குத்தமில்ல நீ சொன்னா சாகும் இந்த புள்ள அந்த லைனுக்கு போயிட்டு அப்படியே விஷ்ணுவை கட்டி பிடிச்சிச்சு. நிறைய பேர் விஜய் டிவி ப்ரோமோல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதாவது உண்மையான காதல் வெளிப்படுது, பூர்ணிமா உண்மையை வைக்கப்பட்டாங்கன்ட்டு நக்குனாங்க. ஏன்டா நீங்க எல்லாம் பேயல் போவ 3 பசங்கிட்ட மாத்தி மாத்தி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது. ஸோ பூர்ணிமா வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் நிறைய பேர் காசே கொடுக்கல. இதுதான் ட்விஸ்ட். ஒரு சில பேர் தான் வந்து பூர்ணிமாவுக்கு வந்து காசு கொடுத்தாங்க. பூர்ணிமா பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மற்றவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போடல. நான் 1 hour ஷோவில் இவங்க பர்ஃபார்மன்ஸ் தான் போட்டாங்க. அர்ச்சனா டான்ஸ் வந்து சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வீடியோல சொல்லியிருந்தாங்க. அண்ட் நானும் பார்த்தேன், சூப்பராக தான் இருந்துச்சு. அதெல்லாம் போட்டுருக்கலாம். அதை தவிர பூர்ணிமா அதெல்லாம் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் பூர்ணிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கம்மியாக வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல மாயா வந்து விஜய் இவங்களாம் உட்காந்துட்டு எங்க ரவீனா வந்து மணி கொடுத்தாங்க, நானும் என் காசு எல்லாருக்குமே வந்து அள்ளி அள்ளி கொடுத்தேன், எனக்கு யாருமே தரல அவர்கிட்ட மாதிரி சொல்லிட்டு இருந்துச்சு. அப்புறம் பூர்ணிமா அந்த மாயா காசுலாம் எடுத்து என்ன பண்ணா விஜய் கிட்ட கொடுத்துச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதாவது ஒருத்தங்க டான்ஸ் பண்றாங்க அப்படின்னா மற்றவங்க கொடுக்குற காசு வாங்கி அவங்க தான் வச்சுக்கணும். இவங்க கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க டீம் சேர்ந்து மொத்தமா எல்லா காசும் எடுத்து ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டாங்க. பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, நீங்க எவ்வளவு காசு வாங்கினீங்க பர்ஃபார்ம் பண்ணி அந்த காசு வந்து அந்த போர்டில் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. போயிட்டு ஒருத்தர் நக்கலா போயிட்டு 0 எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே மேபி கொஞ்சம் காசு வந்து மத்தவங்க எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாருமே 0 போட்டுட்டு இருக்காங்க. இதுலயே வந்து மனுஷன் காண்டா இருப்பார்னு நினைக்கிறேன். உடனே மணி கேட்கறப்பல, அதாவது நமக்கு மத்தவங்க கொடுத்து காசு மட்டும் தான் இப்ப கணக்குல வைக்கணுமா, இல்ல நம்ம கிட்ட பேலன்ஸ் அமௌண்ட் இருந்துச்சு அதையும் கணக்குல வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டது. பிக் பாஸ் சொல்றாப்ல, நீங்க வச்சிருக்கிற அமௌண்ட் கணக்குல வராது, மத்தவங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கினது மட்டும் தான் இப்ப கணக்குல வரும் அப்படின்னு சொல்றாரு. உடனே விஷ்ணு என்ன பண்றாருன்னா, அவர் கையில இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட் போயிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு வராப்ல. ஒருத்தரா போயிட்டு போர்டில் அவங்க பேர் பக்கத்துல 0 தான் போட்டுட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற காசு வந்து அவங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. 0 போட்டதால பிக் பாஸ் வந்து மணியை கூப்பிட்டு சொல்றாப்புல, அதாவது ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸுக்கும் காசு வந்துச்சு இல்லையா, அப்ப அந்த வந்த காசு தான் நீங்க எழுதணும், அங்க எப்படி 0 வரும், எழுதவங்களை மட்டும் சொல்றேன், அது என்ன மயிறு கணக்கு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து காண்டாயிட்டாப்ல. இதுக்கு மணி என்ன சொல்றாருன்னா, இல்ல தல அவங்களுக்கு யாராவது ஃபேவரட்டா இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து அந்த காசை கொடுத்துட்டாங்க எல்லாருமே சேர்ந்து அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. அதுக்கப்புறம் விசித்திராலாம் போயிட்டு எங்க எடுக்கிற அமௌண்ட் வந்து 6400ன்றாங்க. மாயா வந்து கேட்கறாங்க, ஏன் மாயா நானே உனக்கு 700 ரூபாய்க்கு மேல கொடுத்தேன், அதெல்லாம் எங்க பண்ணோன்னு இப்படி அப்படின்னு மாயா வந்துட்டு தெரியல அப்படின்ற மாதிரி. சோ மணி சொல்றாப்புல, இல்ல இங்க கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு, யாருமே வந்து காசு இல்லங்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்றாப்புல. பிக் பாஸ் இன்னும் காண்டாயிடுறாப்புல. நான் என்ன நினைச்சேன், யாருக்கு எவ்வளவு காசு இருந்துச்சோ அவ்வளவு காசு வந்து மத்தவங்க எல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா இங்க மாயா அண்ட் பூர்ணிமா டீம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கையில அவங்க டீமுகள் இந்த காசுல கலெக்ட் பண்ணி வச்சாங்க இல்லையா, அந்த காசை பூர்ணிமா என்ன சொல்றாங்கன்னா, மாயா நீ வச்சுக்கோ நம்ம பாத்துக்கலாம், கமல் சார் வந்து கேட்டா என்ன நம்ம சொல்லிக்கலாம், இல்ல சார் நாங்க ஒட்டுமொத்தமா இவகிட்ட கொடுத்துட்டோம், எங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சி நாங்க சொல்லிக்கிறோங்க, நீ வச்சுக்கோ அப்படின்னு மாயா சொல்றாங்க. மாயா என்ன சொல்றதுன்னா, நான் லாக் ஆயிடுவேன், நீங்க வந்து சமாளிச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க, நீங்க சமாளிச்சுக்கோங்க கமல் சார் கேட்கும்போது அப்படின்றாங்க. அதாவது கமல் சார் இவங்களுடைய கைகூலின்ற மாதிரி இவங்களுக்கு நினைச்சுக்கிட்டாங்க. அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. இவங்க 2 பேரும் மாத்தி நீ வச்சுக்கோ அப்படின்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மாயா சொல்லிட்டாங்க, எனக்கு வேணும் நீ வச்சுக்கோ, காண்டா ஏத்தாதீங்க, டென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே பூர்ணிமா வந்து அந்த காசெல்லாம் தள்ளி விட்டுட்டு போயிருது. இதை பார்த்துட்டு பிக் பாஸ் இன்னும் காண்டாயிட்டாரு. பொதுவாகவே பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எதுவுமே உடைக்க கூடாது. கனடா பிக் பாஸ்ல வந்துட்டு ஒரு பொருளை உடைச்சா அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து எல்லோ கார்டு கொடுத்து ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. இல்லைன்னா வந்து அந்த வீக்கெண்ட்ல வந்து அந்த ஹோஸ்ட் வந்து அவங்கள திட்டுவாங்க.
ஆனால் இங்கே இவளுக்கு என்னன்னா தூக்கி போட்டு உடைக்கிற ஆளுக, தூக்கி வீசுற ஆளுக, ஏதோ பண்றாளுக. இந்த ஆண்டவராகிய கமலஹாசன் வந்து கேட்கறதே கிடையாது. அதெல்லாம் அவங்க தாத்தா ஊர் தான் என்ன. இதை வந்து வீக்கெண்டில் கமலஹாசன் கேட்கவே மாட்டார். ஏன்னா மாயா பூர்ணிமாவுடைய கேப்டன் அந்த லீடரே வந்துட்டு கமல் சார் தான். அதனால கேட்க மாட்டார். இது நான் சொல்ல, நிறைய பேர் சோசியல் மீடியாவில் மீம்ஸை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு பக்கம் உட்காந்துட்டு திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. காலையிலேருந்து உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டர்லேயே வந்து நிறைய பேர் வந்து சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. பட் இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலே ஃபைனலுக்கு போற ஒருத்தரை செலக்ட் பண்ற டாஸ்க். இந்த டாஸ்க்கை வந்து நீங்க வந்து இப்படி குழப்பி மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க. அதாவது விதிமுறையை மதிக்கிற தன்மை உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஒரு டாஸ்க்கை ஒழுங்கா விளையாடுற ஒரு எண்ணமும் உங்க யாருக்குமே கிடையாது. உங்களுக்கு மரியாதைன்னா என்னன்னு தெரியாது அப்படின்ட்டு பண்ட வண்டியா அவங்க எல்லாத்தையுமே கழுவி ஊத்துனாப்புல. அதை தாண்டி இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த காசு யாராட்டு எவ்வளவு கொடுத்தீங்க அப்படின்றது அவங்க உங்க கணக்கு கரெக்டா அந்த போர்டில் எழுதிருக்கணும். இன்னைக்கு நான் வெரி 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 டிசப்பாயிண்ட். உங்களெல்லாம் மதிச்சு ஒரு ஆளா நினைச்சு உங்களெல்லாம் கூட்டு பிக் பாஸ்ல விட்டுருக்கோம் பாத்தியா, என்ன செருப்பால் அடிச்சுக்கணும். உங்க முகர கட்டிங்கன்னா சீக்கிரம் வெளியே அனுப்பிச்சு விட்டு அடுத்த சீசனை விஜே மாதிரி ஒரு அழகான பையனெல்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறன்ற மாதிரி நல்லாவே சொன்னாப்புல. பட் இருந்தாலும் பேசிக்காக பயங்கரமாக காண்டாயிட்டு சொல்லி முடிச்சிட்டாப்புல. அதுக்கப்புறம் எல்லாரும் முகரையும் பார்க்கணுமே, இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ்லேருந்து லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த எபிசோடையும் முடிச்சுட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க என்னன்னு தெரியல. இன்னைக்கு நைட் எபிசோட் பார்த்துட்டு நான் நாளைக்கு சொல்கிற மக்கள். சரி ஓகே, நிறைய பேர் வந்துட்டு அந்த பழைய ட்ரோல் வீடியோவே பண்ணுடா, ஏன்டா இப்படி பண்ணுற நீயும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக அதையும் பண்ணுறேன். இதில் வந்து யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. பிக் பாஸ் ஓரளவுக்கு நானும் பார்த்துட்டுனா, இவ்வளோ சீசனை நான் பார்க்கவே கிடையாது. ஸோ இந்த சீசன் நானே பார்த்துட்டுனா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு சுவாரஸ்யம் சின்னதாக இருக்குது. அதனால பார்த்துட்டு இதை முடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சேன். முடிஞ்ச அளவுக்கு 2 வீடியோவும் போட ட்ரை பண்ணுறேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். பட் சுத்தமாக முடியல. ஏன்னா நம்மளே ஷூட் பண்ணணும், நானே எடிட் பண்ணணும், நானே எல்லா வேலையும் போகணுன்றதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இதுக்கு ஒரு 7 மணி நேரம் ஆயிடுது ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்றதுக்குள்ள. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2 வீடியோ ட்ரை பண்ண. இல்லைன்னா இந்த பிக் பாஸ் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு வீடியோ கேப் விட்டு அந்த ட்ரோல் வீடியோ போடுறேன். ஓகேவா? நிறைய பேர் சிச்சு ரொம்ப நாள் ஆகுதுன்றீங்க. கண்டிப்பா பேக் சூன். ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. பாய்.